சளியை கண்ட்ரோல் பண்றதுக்கு பெஸ்ட் சொல்யூஷன் வாங்க பார்க்கலாம். கார்பரேட் ஃபார்மிங்ல இன்னைக்கு டே 10. நம்ம கோழி ஒண்ணு காலையிலே வாயை திறந்து மூடிட்டு இருந்துச்சு. இது சளியோட செகண்ட் ஸ்டேஜ். இதுக்கு நம்ம பிரைவேட்ல தான் மெடிசன் வாங்கியிருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம கவர்மெண்ட் வெட்டனரி ஹாஸ்பிடலுக்கு தான் போனோம். பட் த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆனா கோழியை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி பழைய மருந்து தான் திருப்பி கொடுத்தாங்க. அதனால நம்ம என்ட்ரோஃபிளாக்ஸாக்ஷன் இன்ஜெக்ஷன் தான் வாங்கியிருந்தோம். இது ரொம்ப பவர்ஃபுல்ங்கிறதால ரொம்ப கம்மியா தான் இன்ஜெக்ஷன் பண்ணணும். பட் ஆனா இதுக்கு மிக்ஸ்டு ஃபீட்பேக் இருந்ததால நான் கொஞ்சம் பயத்திலே தான் இருந்தேன். ஆனா உண்மையிலேயே கோழி சூப்பரா ரெக்கவர் ஆயிடுச்சு. நம்ம ஃபார்ம்ல இருக்கிற சளி பிடிச்ச மிச்ச கோழிகளுக்கு நம்ம இதே இன்ஜெக்ஷன் தான் யூஸ் பண்ண போறோம். இது எல்லா கோழிக்கும் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம சளியை பத்தி அதுக்கப்புறம் கவலையே பட தேவையில்லை. மார்னிங் கூண்டுல ஒரு சில கோழிகள் புண்ணிக்கிட்டு இருந்தா கூட வெட்டனரி ஹாஸ்பிடல்ல தந்த சிறப்பை போட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் ரெக்கவர் ஆகுறது நல்லாவே தெரியுது. இன்னைக்கும் நமக்கு 2 முட்டை தான் கிடைச்சிச்சு. ஆனா இதுக்கப்புறம் நம்ம முட்டையில எந்த கோழி முட்டை போட்டுச்சுன்னு சொல்லி தெளிவா எழுதி ஸ்டோர் பண்ண போறோம். இதை வச்சு கோழியோட எக் லேயிங் கெபாசிட்டி, ஹேச்சிங் பர்சன்டேஜ் எல்லாத்தையும் மானிட்டர் பண்ண போறோம். நம்ம பண்ணையில தரமான பேரண்ட் ஸ்டாக் நிப்பாட்டுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு நம்ம பண்ணையில கொஞ்சம் அதிக எக்ஸ்பென்ஸ் தான் சொல்லணும். இந்த இன்ஜெக்ஷனுக்கு 193 ரூபாய் செலவு பண்ணது போக நம்மள்ட்ட 1279 ரூபாய் தான் பேலன்ஸ். ஃபர்தர் அப்டேட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.